வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 500 பொது அதிகாரி பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை வங்கிகளில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் ஒன்று. புனேவை தலையிடமாக கொண்டு இந்த வங்கிக்கு நாடு முழுவதும் கிளைகள் இருக்குது. 2000க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இயங்கும் மிகப்பெரிய வங்கியாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இந்த வங்கியில் பணியாற்றுறாங்க. மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழே வரும் இந்த பொதுத்துறை வங்கியில் உள்ள பணியிடங்கள் வங்கி பணியாளர் தேர்வு ஆணையம் வாயிலாகவும் நேரடியாகவும் நிரப்பப்படுது. அதே போல் சில பணியிடங்களை வங்கியே நேரடியாக அறிவிப்பு வெளியிட்டு நிரப்பி வருது. அந்த வகையில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வங்கியில் 500 பொது அதிகாரி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, பொது அதிகாரி பணியிடங்கள் மொத்தம் 500 காலி பணியிடங்களை நிரப்புறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையத்திலிருந்து ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பட்டம் பெற்றுருக்கணும். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பிரிவினர் 55% மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. சிம்ஏ, சிப்ஏ, ஐசிடபிள்யூஏ ஆகிய கல்வி தகுதி இருந்தால் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறை வங்கி அல்லது ரிசர்வ் வங்கியால் பட்டியலிடப்பட்டுள்ள தனியார் துறை வங்கிகளில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியாற்றியிருக்கணும். கிரெடிட், கிளை மேலாளர் உள்ளிட்ட பதவிகள் வகித்திருந்தால் இன்னும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் 22 வயதிலிருந்து 32 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். அரசினுடைய விதிமுறைகளின்படி உச்ச வரம்புள்ள சலுகைகளை கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிரிவினராக இருந்தால் 35 வயசு வரையும், எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தால் 38 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளமாக 64,280லேருந்து 93,960 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் நேர்முக தேர்வு அடிப்பில் தகுதியான தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் தேர்வு மையம் அமைக்கப்படும். விண்ணப்ப கட்டணமாக 1,180 ரூபா செலுத்தணும். எஸ்சி, எஸ்டி உள்ளிட்ட பிரிவினர் 118 ரூபா செலுத்தி அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் வழியாக மட்டுமே கட்டணத்தை செலுத்த முடியும். விண்ணப்பிக்க 30/8/2025 கடைசி நாள். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க bank of maharashtra.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.